பேரிங் கம்பியில் வரக்கூடிய உள்ளுக்குள்ளே இந்த பால்ராஸ்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம மாற்ற தேவையில்லை. இந்த கம்பி மட்டும் பெண்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதே இல்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இத்து போயிருந்திருக்கும், அதனால கூட உடையும் உங்களுக்கு. இவ்வளவும் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் புதுசு வாங்கி நீங்கள் மாட்டுறதா என்னன்றதை பார்க்கணும். ஒரு சிலருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால்ராஸ் மாதிரி இருக்குல்ல அது மட்டும் போயிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் இருக்குல்ல இதில் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரியான இதை வச்சு இப்படி நல்லா 2 பக்கம் ஒன்றா வச்சு தட்டணும். தட்டினீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் அப்படியே டாப்பாக எடுக்க வரும், இந்த மூடி மட்டும். இப்போ எனக்கு கழட்டி மாட்டுறது கஷ்டம், இந்த இதை இது பண்ணிட்டீங்கன்னா கழட்டிட்டிங்கன்னா இது மூடி மட்டும் தனியாக வந்துடும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அந்த பால்ராஸ் வந்து சரியாக இருக்கா, எல்லாமே நிறைவாக இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி இல்லை பால்ராஸ் மட்டும் வந்து நம்ம வாங்கிக்கணும். உள்ளே கரெக்டாக அந்த இதில் லைனாக அப்படியே உள்ளே வெறுமனை அப்படியே சுற்றிலும் போடணும். அதே போல் நீங்கள் இதை தனியாக பேரிங் நீங்கள் வாங்கி மாட்டுறதா இருந்தால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த இதை உள்ளே இருக்க பால்ராஸ்லாம் எடுத்துட்டால் மட்டும்தான் இது வந்து ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு இந்த வழியை கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தெளிவாக சொல்லிடுவோம், நல்லா கவனிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கம்பி மாட்டுறதுனாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கம்பி மட்டும் போயிருந்தாலும் கூட நீங்கள் மாட்டலாம். இது ஃபுல்லாக கழட்ட முடியல அப்படின்னா கூட ஃபுல்லாக வாங்குகிற கம்பியில் வெறும் இந்த கம்பி மட்டும் அதில் இருக்கிறத கலட்டி நீங்கள் மாட்டுறதுனாலும் நீங்கள் இந்த 8-9 ஸ்பேனர் வச்சு இந்த இதை நல்லா இப்படி கலட்டிடுங்க. கலட்டின்னு இந்த கம்பி மட்டும் வந்துடும். புதுசு வாங்கினதில் உள்ள இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வேணும்னா தான் நான் சொன்னபடி நீங்கள் இந்த 2 ஹோல் இருக்குல்ல அது 2ஐயும் நீங்கள் நல்லா கனமானதை வச்சு இப்படி தட்டினீங்கன்னா அந்த இது தனியாக மூடி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பால்ராஸ் போடுறோம். கரெக்டாக ஆர்டர் படி வச்சுட்டு நீங்கள் திரும்ப இந்த இதை உள்ளே வந்து அமுக்கி வைக்கிறீங்க. இந்த மாதிரி போடும்போது உங்கள்கிட்ட வேசலின் இருந்தால் வேசலின் தடவிட்டு நீங்கள் அந்த பால்ராஸ் போடலாம். இந்த 8-9 ஸ்பேனரை வச்சு நம்ம அப்படி இது பண்ணணும். ஒரு தடவை சுற்றி பார்க்கணும், எங்கேயாவது லூஸாக இருக்கா, சவுண்டு வருதான்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தம் போதே தெரியும் ஏதாவது சவுண்டு வருதா இல்லை இல்லையா. அதே போல் இப்படி சுற்றி விட்டாலும் அப்படியே நம்ம கையை எடுத்தது எப்படி சுற்றுது பாருங்கள், ஸ்மூத்தாக சுற்றும். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய வேசலின் வச்சு தடவுறீங்க. ஒன்றுக்கு நம்ம கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, என்ன நம்மகிட்ட இருக்கோ அதுதான் போடும். எண்ணெயை விட உங்களுக்கு வந்து க்ரீஸ் மாதிரி தான் எதுவும். எங்கென்னெல்லாம் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. அதே போல் கீழே அந்த இடத்துல நீங்கள் முதலே மாட்டுறப்பையும் போட்டுக்கலாம், மாட்டினதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றில் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெடல் மிதிக்கிற இடம் வருதோ அங்கங்கே நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்டாண்டு கலட்டுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து 15ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு அங்கங்கே நீங்கள் கலட்டி இது ஃபுல் வேலை உங்களுக்கு ஈஸியான. நீங்கள் இதை மட்டும் கலட்டுறதுனா நான் சொன்ன மாதிரி 19 ஸ்பேனர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள், 8-9 ஸ்பேனர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படி மாற்றிக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 14 15 சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணி இந்த இடத்த மட்டும் நீங்கள் மாற்றணும்.